தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இன்றைய நாள் காலை தியானத்திற்காக கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நமது தின வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இருப்பினும் அவ்வப்போது நாம் கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நாம் தினந்தோறும் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவது அது நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். சரி, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17, 18 போன்ற வசனங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். 17 நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். நாடோறும் என்கின்ற வார்த்தை. நான் சொல்லக்கூடிய அந்த வேத வசனங்கள் எல்லாமே நாடோறும் நாடோறும் என்று வரக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. சரி, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நிச்சயமாக நமது வாழ்வு வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும் நாம் உலகம் செய்கிற பிரகாரமாக நாம் செய்யக்கூடாது. அதை நாம் செய்யவும் முடியாது, செய்யக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். சரி, மற்றவர்களுக்கும் நமக்கும் பல நிலைகளில் ஒற்றுமைகள் அதிகம் உண்டு. இரவு நேரம் வந்தபோது எல்லோரும் நாம் தூங்குவதற்கு சென்று விடுகிறோம், அவர்களும் செல்லுகிறார்கள். காலையில் நாம் எழுகிறோம், அவர்களும் எழுகிறார்கள். காலையில் நாம் செய்யக்கூடிய காலை கடன்கள் எல்லாம் நாம் செய்கிறோம், அதை அவர்களும் செய்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு செல்லுகிறார்கள், நாமும் வேலைக்கு செல்லுகிறோம். நாம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படிக்கிறோம், கல்லூரிகளுக்கு சென்று படிக்கிறோம், அல்லது நாம் சில வேலைகளை பார்க்கிறோம், அதை போல அவர்களும் செய்கிறார்கள். நாம் தேநீர், அதாவது டீ நம்ம சாப்பிட்றோம், அவங்களும் தேநீர் அருந்துகிறார்கள். நாம் ஆடைகள் அணிகிறோம், அவர்களும் அணிகிறார்கள். சோ அநேக ஒற்றுமைகள் நமக்கும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும், அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் ஒற்றுமைகள் உண்டு, உண்மைதான். ஆனால் அதே வேளையில் நமது தினசரி வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை வேற்றுமைப்படுத்துகிறது என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவது, அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாடோறும். அதைத்தான் நான் தினசரி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். சரி, இப்ப கிறிஸ்தவர்களுடைய தினசரி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? முதலாவது, நாம் வாசித்த இந்த வசனத்தில் அதற்கு பதில் உண்டு. எப்படி இருக்க வேண்டும்? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்ப நமது வாழ்வில் நாம் கர்த்தருக்கு நாடோறும் பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் யார் என்பதை உணர்ந்து, நம்முடைய வாழ்வில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவருக்கு செலுத்தக்கூடிய கணம், இவைகளைத்தான் குறிக்கிறது. ஏதோ அவரை பார்க்கும் போது நாம் நடுங்கி விழ வேண்டும் என்றோ அந்த ஒரு அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. இரண்டாவது, நமது தினசரி கிறிஸ்தவருடைய தினசரி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால், அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து
தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இங்கேயும் பாருங்கள், அந்த நாடோறும் என்கின்ற வார்த்தை. இங்கே தினமும் என்ன செய்ய வேண்டும்? நாம் தினமும் கர்த்தரை தேட வேண்டும். We need to seek God first. நாம் தினந்தோறும் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சிந்தித்தோம். இரண்டாவது, நாம் கர்த்தரை தேட வேண்டும். மூன்றாவது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய தின வாழ்வில் நாடோறும் அல்லது தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray every day. நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். அதை சங்கீதம் 86 சங்கீதம் 3வது வசனத்திலும் 88 சங்கீதம் 9வது வசனத்திலும் தானியேல் 6 அதிகாரம் 10 வசனத்திலும் நாம் காணலாம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுடைய தின வாழ்வு, நமது வாழ்வு வேதம் வாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர்கிட்ட பைபிள் இருக்கு, ஆனா பைபிள் அப்படியே புதுசாவே வச்சிருப்பாங்க. ஒருவேளை நாம் கடமைக்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே படிக்கணுமே அப்படின்ற நிலைக்காக நாம் படிக்கிறோம். ஒரு வசனமோ 2 வசனமோ அல்லது பைபிள்ல நம்ம திறந்து எந்த வார்த்தை வருகிறதோ, எந்த பகுதி வருகிறதோ அதை நாம் படிக்கிறோம். ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை நாம் தினந்தோறும் படித்து தியானிக்க வேண்டும் என்று அல்லாமல் ஏதோ படிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். நீங்கள் உபாகமம் 17 அதிகாரம் 19, 20 போன்ற வசனங்கள், நெகேமியா 8:18, யோசுவா 1:8, அப்புறம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். சோ தேவனுடைய வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் தினமும் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு நல்ல உதாரணம் நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து நாம் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், சிலுவையை சுமக்க வேண்டும். அதை லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24 போன்ற வசனங்களில் நாம் பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? We need to take his cross and follow him. அவருடைய சிலுவை எடுத்து நாம் சுமக்க வேண்டும். பொதுவாக இந்த சிலுவை நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பாடுகள், கஷ்டங்களை காண்பிக்கிறது. சோ நம்முடைய தின வாழ்வில் தினமும் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் தினந்தோறும் நமது உள்ளான மனிதனில் நாம் பலப்பட வேண்டும். அதை நாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கவனிங்க, ரொம்ப அருமையா பவுல் அங்கே எழுதுகிறார். பாருங்கள் என்ன எழுதுகிறார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சோ நாம் தினமும் உள்ளான மனிதனில் நாம் பலப்பட வேண்டும். சரி, இதோடு கூட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்ப இந்த காலை வேளையில் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நாம் தினந்தோறும் அவருக்கு நாம் பயப்பட வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். மூன்றாவது நாம் சிந்தித்தோம், தினந்தோறும் நமது வாழ்வில் ஒரு கடமையான ஜெபம் இல்லாமல் நிச்சயமாக உண்மையிலேயே நாம் அவரோடு உறவாட வேண்டும், பேச வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது அவருடைய வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். 5வது அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 6வது நாம் சிந்தித்தோம், தினந்தோறும் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அடுத்து நாம் அதாவது சீசர்கள் நிலையில் சிலுவையை சுமக்க வேண்டும். கடைசியாக நாம் நாளுக்கு நாள் அல்லது தினமும் உள்ளான மனிதரில் பலப்பட வேண்டும். சரி, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் இந்த தினசரி நாடோறும் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லயாவது நாம் தினந்தோறும் இந்த காரியங்களை நாம் செய்கிறோமா? யோசிப்போம். நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் இந்த காரியங்களை தினமும் நாடோறும் நாம் செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.